இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா நாசிலம்மா ஆயம் ரெண்டாங்க தான் சமைக்க போறோம். அது எப்படி சமைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தராமா. நம்ம நாசிலம்மா செய்யறதுக்கு சோறு கழிக்கணும். சோறு கழிக்க முடிச்சுன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். கோத்தா பால், நார்மல் தேங்காய் பால். பால் ஊற்றின பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தேவையான தண்ணி ஊற்றின பிறகு டவுன் பண்ணாங்க போட்டுக்கலாம். அப்புறம் மூடிக்கலாம். ஓகே, நாசிலம்மா சோறு ரெடி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் போட்டுட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஆயம் ரெண்டாங்க தான் செய்ய போறோம் ஃப்ரெண்ட். நம்ம வெங்காயம், இஞ்சி 4 இஞ்சி சராய் 4 சராய் இஞ்சி இது அளவுக்கு 2 வேணும். ஓகே, நம்ம நல்லா போட்டு அரைச்சிக்கோம். அரைச்சிட்ட பிறகு சமைக்கண்டிதான். பூண்டு 5 பல்லு பூண்டு, ஊசி மிளகா 4 ஊசி மிளகா, 6 ஊசி மிளகா. ஓ, இங்க ஒன்று இருக்கு பார்க்கல. 10 மிளகா ஒரு கொஞ்சம் போட்டுக்கோம். வெங்காயம் சொன்னது அவ்வளோதான். இப்போ ஒன்னா போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். வாங்க போலாம், அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப சட்டி சூடாயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம். நம்ம அதை போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கோழி போட்டுக்கலாம். கோழி போட்ட பிறகு கோழி நல்லா கிண்டிக்கலாம். இப்ப கோழி நல்லா கிண்டின பிறகு ஒரு கோத்தா சந்தான் அப்படி ஊற்றிக்கலாம். 500 ml. குலமருக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட். இப்ப டவுன் பண்ணாங்க அடியே போட்டுக்கலாம். நம்ம கேசரி போட்டுக்கலாம். ரெண்டாங்க சமைச்சு முடிச்சாச்சு. வாங்க சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், சாப்பாடு தயார். நாசிலம்மா கோழி ரெண்டாங் நெத்திலி பிடிச்சது கச்சா. நாசிலம்மா கச்சா. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.